நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளாருக்கு ஒரு நெருக்கடி இருப்பதை வெளிப்படுத்துகிறார். யூதர்களால் எனக்கு ஏற்பட்ட சூழ்ச்சியினால் எனக்கு வந்த அந்த சோதனையின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் நான் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் என்கிறார். யூதர்களால் தனக்கும் தன் பணி வாழ்விற்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது, தொந்தரவு இருக்கிறது, நெருக்கடியான நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்த பவுலடிகளார் தன் இறுதி மூச்சு வரை ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லோரும் நம்பிக்கை கொள்ளும் பொருட்டு அவருடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை அறிவிப்பதிலும் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தவராயிருந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று, மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக மிக உறுதியாக செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். எருசலேமுக்கு நான் போகப் போகிறேன், அந்த இடத்தில் எனக்கு என்ன நேரிடுமோ என்று எனக்கு தெரியாது, எனக்கு அங்கு சிறை வாழ்வும் இன்னல்களும் காத்திருக்கின்றன என்று சொல்கிறார். தன்னுடைய துன்பத்தை, தன் வேதனையை, பாடுகளை முன்குறித்து அறிந்தவராக பவுலடிகளார் இருக்கிறார். ஆனாலும் என் உயிரை நான் ஒரு பொருட்டாக கருதவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். நான் உயிரை ஒரு பொருட்டாக கருதவில்லை. என் நோக்கம், என் வாழ்வின் நோக்கம் என்பது இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிப்பதுதான். அந்த இயேசுவை பற்றிய நற்செய்தியை நான் யாருக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு அறிவிக்கின்றேனோ அவர்கள் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இதோ என் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் மனநிறைவோடு முடிக்கிறேன் என்கிறார் பவுலடிகளார். இன்னும் ஒரு படி மேலே சென்று தன் துயரத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை. அவர் மரணத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னலும் ஆபத்தும் காத்திருக்கின்றன என்பதை இந்த இறைவார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. கடவுளுடைய திட்டம் என்ன, இறை சித்தம் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்புவதும் மனம் மாறவும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். ஒரு நெருப்புக்கோழி ஒன்று இருந்ததாம். அது தன்னுடைய தலையை கொண்டு போய் ஒரு குழிக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக அது உணர்ந்து கொண்டதாம். என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னையே அது சமாதானப்படுத்தி கொண்டதாம். அப்பொழுது அந்த இடத்திலே வந்த ஒரு சிறுத்தையினுடைய சத்தம் இந்த நெருப்புக்கோழிக்கு கேட்கிறது. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் கண்களை மூடிக்கொண்டு நான் பத்திரமா இருக்கிறேன், ரொம்ப சேஃபா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டே இருந்ததாம். அந்த இடத்தில் வந்த சிறுத்தை அதன் மீது பாய்ந்து அதன் கழுத்தை நரித்து
அப்படியே அதை கொன்று விட்டதாம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் என்றால், சில நேரங்களில் ரியாலிட்டியை நாம் அவாய்ட் பண்றோம். எது உண்மை என்பது நமக்கு தெரியும், எதை செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும், நமக்கு இருக்கின்ற ஆபத்து எது என்பதை நம்மால் உணர முடியும். நமக்கு வருகின்ற பிரச்சனை, ஆபத்து, கஷ்டம் எல்லாவற்றையும் நாம் உணர்ந்திருந்தாலும் கூட சில நேரங்களில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், நமக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல கண்மூடித்தனமாக இருந்தால் இந்த நெருப்பு கோழியை போன்ற நிலைமைதான் நமக்கும் கூட. பவுலடிகளார் அறிவுறுத்தி சொல்லுகிறார், இயேசுவே இந்த உலகத்தினுடைய மெசியா, மீட்பர், அவரே உனக்கும் எனக்கும் விடுதலையை பெற்று தந்தவர், நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், அவரே நம் மீட்பர், நிலை வாழ்வை தருகிறவர் என்று உறுதிபடச் சொன்னாலும் கூட அந்த கிரேக்கர்களோ யூதர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல அந்த நெருப்பு கோழியை போல மறைத்துக் கொண்டார்கள். ஆபத்து இல்லை என்று உணர்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையே பிரதிபலிக்கிறது. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. எது நமக்கு நிலை வாழ்வு என்றால் இயேசுவை அறிந்து கொள்வதுதான், இயேசுவின் நற்செய்தியை அறிந்து கொள்வதுதான், இயேசு தருகிற மீட்பை பெற்றுக் கொள்வதுதான் நம் ஒவ்வொருவருக்கான நிலை வாழ்வு. என் வேலையை செய்து முடித்து உம்மை நான் மாட்சிப்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளை நோக்கி சொல்லி செபிக்கிற ஒரு ஜெபமாயிருக்கிறது. நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், இனி தான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் முழுமையாக செய்து முடித்து விட்டார். தந்தையினுடைய திருவுளத்தை முழுமையாக இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அந்த திட்டத்தின்படி, அந்த சித்தத்தின்படிதான் அற்புத அதிசயங்கள் நடந்தது. நற்செய்தியை செல்லுகிற இடங்களில் எல்லாம் அறிவித்தார். துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவை மரணத்தை தழுவினார், கல்வாரியில் உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். எல்லாமே இறை திட்டம், இறை சித்தம். இறை சித்தத்தை நிறைவு செய்து இறைவனின் திருவுளப்படியே அவர் மீண்டும் தந்தையின் வலப்புறம் போய் அமர்கின்றார் என்றால் நமக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்திருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம தான் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல, அறிந்தும் அறியாதவர்கள் போல சில நேரங்களில் ஆண்டவரை நம்ப மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பர் என்பதை நாம் பல நேரங்களில் விசுவசிப்பதில்லை, இதை பிறருக்கு அறிவிப்பதும் இல்லை. அந்த நெருப்பு கோழியைப் போல நம்மை பல நேரங்களில் மறைத்துக் கொள்ளுகிறோம். உண்மை யதார்த்தம் என்ன என்று தெரிந்தாலும் கூட வேறொரு திசையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திசையை மாற்றி மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். விசுவாசத்தின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென்.